ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்க்கையில் மிக மிக சிறந்த விஷயத்தை எல்லாம் நீ எப்பொழுதுதான் பார்க்க போகிறாய், எப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறப்போகிறாய் என்பது ஒன்றை படுகிறாய். அது மற்றவர்களுக்கு தெரியாது. வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே நீ படுகிறாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் என்னென்னலாம் கஷ்டங்கள் இருக்கிறதோ, என்னென்ன வாழ்க்கையில் ஏதேது பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதோ, அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நானோ உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து மீட்டு எடுப்பேன். உன்னை ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் கொடுப்பேன். என்றும் சரி, என்றும் சரி. உன் வாழ்வில் பல விஷயங்களை கொடுத்த நான் இதற்கு பிறகும் நல்ல நல்ல விஷயங்களையே கொடுப்பேன். தைரியமாக இருங்கள், தன்னம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டங்களோடு இருக்கிறீர்கள், என்னென்ன விதமான வாழ்க்கையில் என்னென்ன விதமான தோல்விகளை சந்திக்கிறீர்கள், அனைத்தும் எனக்கு தெரியும். தோல்விகளோ எப்பொழுதும் ஒரு நபருக்கு இருந்து கொண்டே இருக்காது. புரிகிறதா? அந்த தோல்விகளையும் நிச்சயமாக இந்த சாயால் காப்பாற்றி உங்களை அனைத்து விதத்திலும் உங்களுடைய வாழ்வில் கரை சேர்க்க எனக்கு தெரியும். நீங்கள் திருப்தியோடு இருப்பீர்கள். நான் இப்பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் உனக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த விஷயம் என்ன தெரியுமா? முழுமையாக கேள். நிச்சயமாக வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நகர்த்துவீர்கள். எந்த ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி அடைவீர்கள், மற்றவர்களுக்கு மத்தியில் நீங்கள் தலை குனிந்து நிற்பீர்கள் என்று யார் சொன்னாலும் நம்பாதீர்கள். இன்று உங்களுடைய தொழிலில் இன்று ஒரு நபர் தான் உங்களுக்கு லாபத்தை தருகிறார் என்றால் அதுதான் அப்படி என்று கிடையாது. நாட்கள் இருக்கிறது, ஒவ்வொரு நாட்களும் மாறும். நிச்சயமாக உங்களுடைய தொழிலிலும் வெற்றிகளும் நிறைய நிறைய சந்தோஷங்களும் கிடைக்கும். வெற்றியின் பாதை ஒரு நேராக இருக்க வேண்டும். எப்பொழுதும் எல்லா நேரத்திலேயும் கவலைகளோடு இருக்கக்கூடாது. யோசித்துப்பார், எத்தனை விதமான துன்பங்களை நீ சந்தித்திருக்கிறாய், எத்தனை விதமான காயங்களையும் வலி வேதனைகள் அனைத்தையும் நீ சந்தித்திருக்கிறாய். எல்லாத்திலும் இருந்து இந்த சாய் உன்னை மீட்டு கொண்டு வந்தது போலவே இனி வரும் எல்லா நாளும் உன்னுடைய வாழ்வில் நான் உன்னை மீட்டு கொண்டு வருவேன். சாயை நம்பியவர்கள் இன்று அனைவருக்கும் முக்கியமான ஒரு கேள்விகளோ இருக்கிறது. வாழ்வில் உண்மையான நோக்கம் என்ன என்பது. அதே நேரத்தில் உண்மையான நோக்கம் என்ன? ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். ஆனால் அந்த கனவு அடையும் வரைக்கும் எல்லாமும் வெறுமையாகத்தான் காத்திருக்க முடியும். நடக்குமா நடக்காதா, வாழ்வில் வந்து நம் ஆசைகள் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விகள் இருக்கும். இது அனைவருக்கும் வித்தியாசமானது. ஆனாலும் அனைவரும் அதை நோக்கி ஓடத்தான் வேண்டும். சில நேரங்களில் பாதை கடினமாக தோன்றலாம். தோல்விகளை நம்மை சேர்ந்து விடுமோ என்று ஒரு எண்ணத்தையும் உருவாக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு பாடங்கள். ஒவ்வொரு சவாலையும் நீங்கள் மேலும் மேலும் வலிமை ஆகுகிறீர்கள். ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஒரு நிமிஷம் கிடைத்தால் அது என்னவாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை இல்லை, இது என்னுடைய வாய்ப்பல்ல, இது எனக்கானது அல்ல என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. இப்பொழுது நான் உன்னை சந்திக்க வந்ததற்கு காரணமும் நீ தோல்வியடைந்து விட்டேன் என்று மன உளைச்சலில் அமர்ந்து விட்டாய். ஆனால் நீ தோல்வியடையவில்லை, எல்லாம் ஒரு பாடங்களே என்று சொல்ல வந்தேன். ஒவ்வொரு பாடத்திலும் ஒவ்வொரு சவால்களும் இருக்கும், நன்மையும் இருக்கும். அது உங்களுக்கு வலிமையையும் தரும். ஒரு வாய்ப்பு ஒரு மாபெரும் ஒரு மிகப்பெரிய மரத்தை உருவாக்கும் விதை எவ்வளவு சிறியது, அதுபோல உங்களது இலக்கும் உங்களது கனவுகளும் ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றலாம். ஆனால் விடாமுயற்சி என்ற
தண்ணீரை ஊற்றி தன் நம்பிக்கை என்ற சூரிய ஒளியில் வளர்ந்தால் அவை ஒரு நாள் மாபெரும் விருட்சமாகவே மாறும். நீங்கள் தனிப்பட்டவர்கள் என்பது அல்ல, இந்த சாயுடைய குழந்தைகள் ஆவீர்கள். உங்களைப் போல வேறு யாருமே இல்லை. உங்களுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பலன், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய தனித்துவம் அனைத்தும் இந்த உலகத்திற்கு மிகவும் தேவையான ஒன்று. மற்றவர்களிடம் உங்களை ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் சொந்த பாதையில் நடங்கள். உங்களை தேர்ந்து சாதனை செய்யுங்கள். நீங்கள் யார் என்பதை நீங்களே திரும்பி பார்ப்பீர்கள். உங்களை உருவாக்கி உங்களை நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பார்த்து கொண்டே இருப்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதே வியப்பாக தோன்றும். அப்படியென்றால் அந்த அளவுக்கு வாழ்வில் ஒரு புதியதாக ஒரு உதயம் இருக்கும். இன்று முதல் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குங்கள். உங்கள் கனவுகளை புதுப்பியுங்கள். சிறிய இலக்குகளை அமைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறிய அடியை எடுத்து வையுங்கள். ஒரு பெரிய மலையை பார்க்கும் பொழுது அது எவ்வளவு உயரமாக இருக்கிறது என்று யோசிக்க வேண்டும். அதன் உச்சத்தை அடைய நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு படி மட்டுமே எடுத்து வைக்க வேண்டும். நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களை நம்புங்கள். புரிகிறதா? நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களை நம்புங்கள். உங்கள் கனவுகளை நம்புங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் காத்திருக்கிறது. எழுந்திரியுங்கள், ஓடுங்கள். உங்களுடைய வெற்றியை படைக்க துவங்குங்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சில பேர் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லலாம். நீயா இதெல்லாம் செய்வாயா என்று சொல்லலாம். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் எல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீவிரமாக வாழ்ந்து காட்டுங்கள். எல்லா நேரத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையோ மிக மிக சிறந்ததாகவே இருக்கும். இன்று சிலருக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு வேடிக்கை பொருளாகவே இருக்கும். ஆனால் அதுவே நாளை ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமான பாடங்களாகவே அமையும். இன்று சிலருக்கு கேலி கிண்டல் செய்யும் ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு பொருள் உங்களுடைய வாழ்க்கை. ஆனால் நாளை அதுவே அவங்களுக்கே ஒரு பாடம். நாம் அன்று கேலி கிண்டல் செய்தோம், ஆனால் இன்று நமக்கு ஒரு பாடமாக அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அவன் எவ்வளவு பெரிய அளவில் உயர்ந்து விட்டான் என்று தன்னுடைய பேச்சுகளை குறித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு செய்கைகளை செய்ய ஆரம்பிப்பார்கள். அதனால் என் வாழ்க்கையில் இது நடந்துவிட்டதே, அது நடந்துவிட்டதே என்று புலம்பாமல் நீயாக இரு. நடப்பது அனைத்தும் எப்பொழுதும் நல்லதாகவே நடக்கும். காலம் எப்பொழுதும் எல்லா நிமிஷத்திலேயும் யாருக்கும் தவறான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்காது. அப்படியே ஒரு விஷயத்தை ஒரு நபருக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்றால் அது அவனுடைய வாழ்க்கையில் தேவையான விஷயங்களாக மட்டுமே இருக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். ஐஸ்வர்யங்கள் நடக்கும். எல்லா காலமும் சிறப்பான காலமாகவே இருக்கும். யாரை பார்த்தும் பயம் வேண்டாம். எந்த நிலைமையிலேயும் ஓடி ஒளிய வேண்டாம். யாரை பார்த்தும் கை கட்டி நின்று தலை குனியவும் வேண்டாம். நீ யாருக்கும் எப்பொழுதும் எந்த துரோகத்தையும் செய்யவில்லை. அதனால் யாரை பார்த்தும் கலங்கி நிற்க வேண்டும் என்ற அவசியமும் அல்ல. சந்தோஷமாக இரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்காக நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.